இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. என்னைய தங்கராசு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் காலையிலே உங்கள் அண்ணன் ராமசாமி வீட்டுக்கு போனேன். அங்கே எல்லாரும் ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்கெல்லாம் அனுப்பி விட்டு வரதுக்காக போனேன். அப்படியே சாப்பிட்டேன் அங்கேயே. அப்படியாப்பா, சரி சரி. நானும் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அண்ணன்ட்ட போய் ஒரு வாட்டி என்ன வேலை இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வயலுக்கு கிளம்புவோம் அப்படின்னு இருக்கேன். சரியா சரியா, ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரே மனசு உறுத்தலாகவே இருக்குது. ஏன்பா திடீர்னு அப்படி சொல்கிறீங்க? என்னடா என்ன கவலைன்னு கேட்குற? ஒரு நல்லது கெட்டதுக்கு போனால் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஞாபகம் நம்மளுக்கு வரலையாடா? பேரனுக்கும் கல்யாணம் ஆகல, பேத்திக்கும் கல்யாணம் ஆகல. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி நல்லபடியாக மாப்பிளையும் பொண்ணு இருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு பேத்திக்கு கல்யாணம் ஆகணாமடா. அவள் தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே தாமதம்னு குதிக்கிறாளேப்பா, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. அவள் அப்படி தான்டா சொல்லுவா. நம்ம தான் அவள் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டு நடத்தி வைக்க பார்க்கணும். இப்போ மாப்பிள்ளை பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் பார்த்தோம். குடும்ப பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் தங்கமாக பார்த்துக்கிறாங்க பிள்ளைய. அப்படி இருக்கும்போது இவளுக்கு என்னப்பா பிரச்சனை? வாயை திறந்து சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அவள் வாயை திறந்து சொல்லாமல் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? நீ கேட்குறதும் கரெக்டான கேள்வி தான். ஆனால் என்ன பண்ணுறது? அவள் பிடிச்ச படியில் நிற்கிறா. கல்யாணம் ஏற்பாடு பண்ணால் வேறு ஏதாவது முடிவெடுத்துருவாளோன்னு பயமாக இருக்குது. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கும் ஒன்றும் சொல்ல தெரிலப்பா. விடுங்க, அது போகிற போக்கில் போட்டும். நம்ம பிள்ளைங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கலாம் பரவாயில்ல. பிள்ளைங்க நம்ம விருப்பத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்துட்டோம். ஆனால் பிள்ளைங்க தான் நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேதுங்க. சரி, அவள் தான் ஒத்துக்க மாட்டா. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானாலும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாமல் எனக்கு கல்யாணம் வேணாங்கிறான். உங்கள் பேரனே வந்துட்டான். அவங்ககிட்ட நீங்களே பேசிக்கோங்க. நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. என்னப்பா என்னாச்சு? காலையிலே இப்போ என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? ஒன்றும் இல்லை, உங்கள் தாத்தா ஏதோ கேட்குறாரு, நீயே பதில் சொல்லிக்க. நான் போக வரேன். வா பேராண்டி, என்ன இன்னைக்கு யூனிஃபார்மோட கிளம்பியிருக்க? எப்பயுமே யூனிஃபார்ம் போட மாட்டியா? வேறு தானே போடுவேன் நம்ம ஊருன்றதுனால. நம்ம ஊருன்னு பார்க்க போய் தான் நிறைய கேஸை டீலில் விட்டுட்டு போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கலான்னு இருக்கேன் தாத்தா. ஒரு சில டவுட்ஸ் இருக்குது கேஸில், அது விஷயமாக தான். இதுக்கப்புறம் நம்மளும் போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும் போல். என்ன பேராண்டி சொல்கிற? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை தாத்தா, அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன காலையிலே அப்போ நீங்களும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு? ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போயிட்டு வந்தால் உடனே கல்யாணத்தை பற்றி ஆரம்பிச்சிருவீங்களே. அப்படிலாம் இல்லை பேராண்டி. நீயாச்சும் பையன் பொம்பளை பிள்ளை வீட்டில் வச்சிருக்கோம். அவள் கூட பிறந்தவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. இப்போ அவளும் வீட்டுக்கு வந்துட்டா. அவளை பார்க்கும்போது 4 பேர் இவ்வளோ தப்பாக சொல்ல மாட்டாங்களா ஐயா? நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. கொஞ்ச நாள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அவள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? இன்னும் கொஞ்சம் நாள் அவள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பா. ஏதோ நீ சொல்கிற. அவளுக்கு ஒரு நல்ல வழக்கம் அமைஞ்சா சரி. அமையும் தாத்தா, அமையாமல் எங்கே போயிட போகுது? சே, காலையில் ஒரே அசிங்கமாக போச்சு. எழுந்து கண்ணாடியை பார்த்துட்டு போகணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே மறந்துக்கிட்டு பேனே வந்து போயிருக்கோம். தாத்தா, பாட்டி, அத்தை, அம்மா, இவ்வளோ நாள் அம்மா நம்மள நம்பிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. டோட்டலாக போட்டு உடச்சிட்டோம் காலைல. வீட்டே ராம், பார்த்துக்கலாம். எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சீதா தான் வரான்னு நினைக்கிறேன். காஃபி குடிக்க நம்மள ஆளை காணான்னு தேடி இருப்பா. எப்படியும் இங்கே வரட்டும். என்ன எதுக்கு இப்போ என்ன பிடிச்சி இழுத்து இப்படி நிற்க வச்சுருக்கேன்? சும்மா தான். சும்மாவா? நீ பிடிச்சி இழுத்ததில் காஃபி கிளாஸே கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் போட்டும். அப்புறம் காலையிலே மேடம் என்ன பிஸியாக இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்லையே. காலைல பஞ்சாயத்து ஆகிப்போச்சு தெரியுமா? பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? ஏண்டி, நான் மட்டும் பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிற மாதிரி தர்மா ஃபோன் போட்டு ஊருக்கு போகிறேன் வாடா அப்படின்னு கூட்டோன்னே நான் மட்டும் எழுந்து போயிட்டேன். குளிச்சுட்டு போகணும்னு யோசிக்கவே இல்லை. சரி, அதில் என்ன இருக்கு? அதில் என்ன இருக்கா? அடியே, என் மேலே குங்குமம், லிப்ஸ் மார்க்கு, 10 குறைக்கு என் தலையில் பூவு. ஐயோ, எழுந்து கண்ணாடியை கூடமா பார்க்காம போனேன்? உனக்கே ஏதாவது பண்ணிட்டு போனியான்னு கேட்க தோணுதா? இதே மாதிரி தான் நானும் ரேண்டமாக எழுந்து போனேன். பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே மறந்துட்டேன். அடப்பாவி, யார் யார் பார்த்தா? யார் யார் பார்த்தவா? என் மேலே அபார நம்பிக்கை வச்சிருந்து என் தாய், அப்புறம் உன்னுடைய தாய், அப்புறம் ஏன் ஆறுயிர் நண்பன் தர்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் பார்த்துட்டாங்கடி. ஒரே அசிங்கமாக போச்சு. அச்சச்சோ, இப்போ என்ன பண்ணுவ? அதான் எனக்கு தெரியல. கீழே விழுந்தாச்சு. மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு தான் ஒழுங்காக அடக்க உடக்கமாக இருக்கணும். இதுக்கப்புறம் அடக்கொடக்கமாக இருந்து எவனாவது அவார்டாக தரப்போகிறான். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்ப்போமா? ஆமாம், இப்போ எதுக்கு என்ன கூட்டு பிடிச்சி வச்சுருக்கேன்? அதான் என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னு சொல்லிட்டுல, விடு, நான் போகிறேன். காஃபி எடுத்துகிட்டு வந்ததையும் கொட்ட வச்சுட்டேன். நான் போய் உனக்கு வேறு காஃபி எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒழுங்காக வந்து சேரு. பசிக்கலடி. ஏன் பசிக்கும்? உனக்கு பசிக்காது. விடுதான், நான் போகிறேன். விடுறதுக்காக இப்படி கூட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். வேணாம், பகல் டைமு, யாராவது இப்போ தேடிட்டு வருவாங்க. அதுவும் இசை சிஸ்டர், மித்ரா சிஸ்டர் எல்லாம் கீழே தான் இருக்காங்க. இனிமேல் தேடிட்டு வந்தாலும் யாரும் தப்பாக நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஷீ இஸ் மை ஒய்ஃப். ஓ, அப்படி?
ஆமாண்டி, இனிமேல் நான் ஏன் மறைஞ்சு மறைஞ்சு ரொமான்ஸ் பண்ண போகிறேன்? யார் பார்த்தா எனக்கு என்ன, ஏன் பொண்டாட்டி? இனிமேல் நீ மிஸ்ஸஸ் சீதா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அவ்வளோ தெரியுமாயிடுச்சு உனக்கு? ஆமாம். சரி, பார்த்துக்கலாம். நான் இப்போ போகணும், விட்டுறியா? நான் ஏன் கூப்பிட்டேன்னு கேட்கவே இல்லையே. ஏன் கூப்பிட்டேன்? அடப்பாவி, இதை எங்கேந்திர எடுத்துகிட்டு வந்தேன்? அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்? இனிமேல் ஏன் பொண்டாட்டிக்கு நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் தான் பூ வச்சு விடுவேன், சரியா? ம் ம் என்ன சீதா, வெக்கமா? இப்போடா. ஏன்னா ஃபஸ்ட்டு நைட்டு மாதிரி ஃபஸ்ட்டு பகல் ட்ரை பண்ணிடலாமா? டாய், அடி வாங்குவேன். ஒழுங்காக போவை, நான் போகிறேன். எவ்வளோ பேசினாலும் உஷார் பண்ண முடியலம்மா. இப்போ வைக்கிறியா, நான் போட்டுமா? சே என் புஜ்ஜிமா வெக்கலாம் பாடுறாளே. ஒழுங்கா வை, நான் போகிறேன். நீ என் அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒளிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே போகணுமா? ஆமாம், கீழே நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாருக்கிட்டையும் ஆளக்கானா தேடுவாங்கள்ல. சரி, போயிட்டு அப்பப்போ அந்த மாமாவை பார்த்துட்டு போனோன்னு. யார் அது? நான் தாண்டி மாமான் தான் கூப்பிடணும், பார்த்துக்கோ. பாட்டி இதுக்கப்புறம் ஒன்று நோட் பண்ணுவாங்க பாரு. ஆஹா, ஆமாண்டி, பின்ன ஆசை இருக்காதா? அதுவும் அத்தை பொண்ணு மாமா பையன் மாமான்னு கூப்பிட்டாதனாடி ஒரு கிளிகிழப்பாக இருக்கும். கிளிகளுப்புக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கூப்பிட மாட்டேப்பா, ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். கூப்பிடாம எங்கே போப்பாரு? கூப்பிட வைக்கிறேன் பாரு. ஐ லவ் யூ சீதா. ஹலோ வேறம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என்ன தனியாக கூப்பிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் பெரியவங்க விசாரிக்கிறது தான். கல்யாணம் ஆனால் காலையில் எழுந்தோடனே சந்தோஷமாக இருந்தீங்களான்னு கேட்போம். அதை யாரும் கேட்கல, அதனால தான் நான் உன்னை கேட்கலாமேன்னு வந்தேன். என்னம்மா, இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட பேசுறது கூட இல்லை, இன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கூப்பிட்டு சந்தோஷமாக இருந்தீங்களான்னு தான் கேட்குறீங்களே? இல்லைம்மா, நார்மலாக தான் கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாதா? வேற எதுவும் நடந்திருக்க கூடாதா? நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிய சான்ஸ் கிடையாதுமா, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஏன்னா நம்ம ஸ்டோரியில் வில்லி கேரக்டர் இன்னும் நம்ம கொடுக்கல இல்லைங்களா? அந்த வில்லி நீங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் புதுசாலாம் கேரக்டரை தேடிக்கிட்டு? என்ன சொல்கிறேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, நைட்டு நீங்கள் கலந்து கொடுத்தீங்க இல்லையா பாலில் மயக்க மருந்து, அதை நாங்கள் குடிக்கலன்னு சொல்ல வரேன். என்ன சொல்கிறேன்? நான் மயக்க மருந்து கலந்து கொடுத்தேனா? மயக்க மருந்து கலந்து கொடுக்கறதுனால எனக்கு என்ன யூஸு? அச்சச்சோ, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல் இருக்கே. சீதா வாயை மூடிக்கிட்டே இருந்தா இவ விவரம் கெட்டவ, இவளை வச்சு என்ன வேணாலும் ப்ளே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? எங்கள் அம்மா மாதிரி நான் ஏமாந்த போய் நிற்க மாட்டேன், சரியா? நின்று ஆடுவேன். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உங்களை மாதிரி வில்லி கேரக்டர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், நான் தான் மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன், இப்போ அதுக்கு என்னடி பண்ணணுங்கிற? உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சவால் விட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எதிர்த்து நிற்கலாம். அதை விட்டுட்டு ஏன் முன்னாடி நின்று பகுமானமால பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன சொல்கிறா? கண்டுபிடிச்சிட்டாலும் உண்மையாவே? நீங்கள் போடுற பிளானெல்லாம் கண்டுபிடிச்சி நான் எப்போவோ ஆட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் சிக்ஸர் அடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரணும்னு இருந்திருக்கு. என்ன பண்ணுறது, அவ்வளோ வீக்காக இருந்திருக்கீங்க. இப்போ கூட சொல்கிறேம்மா, நீங்கள் என்னை எதிர்த்து நின்று ஏய் நான் தாண்டி மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன், இப்போ என்ன அதுக்குன்னு இப்போ நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். ஆமாண்டி, நான் தான் கலந்து கொடுத்தேன், இப்போ அதுக்கு என்னன்றேன்? அப்படி சொல்லுங்க, இப்போ தானே ஆட்டை சூடு பிடிக்குது. கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ ஆட்டம் ஆடுறியே. இன்னும் நான் உன் குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுவேன்? என் குடும்பத்துக்கு பண்ண துரோகம் எனக்கு தெரிஞ்சதுனால தாம்மா நான் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸர் அடிச்சிருக்கேன். என்னடி பாய் அதிகமாக பேசுகிறேன்? சே உங்கள்கிட்ட அதிகமாக பேசுவேண்ணா? நான் இப்போ நினச்சா கூட உன் வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாதாக்குவேன், பார்க்குறியா? என் கல்யாணத்தை நிறுத்த எவ்வளோ பிளான் போட்டுட்டீங்க, அப்போல்லாம் நடக்காதா இப்போ நடக்க போகுது? ஏய், நான் தான் சொல்கிறேன்லம்மா, எங்கள் அம்மா தான் உங்ககிட்ட ஏமாந்து போயிட்டாங்க, ஆனால் நான் ஏமாற மாட்டேன். உங்கள் அம்மாவா? ஆமாம், எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு ஓட வச்சதே நீங்கள் தானே. நான் தான் இப்போவும் சொல்கிறேனே, உங்ககிட்ட நான் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பால் போட்டுகிட்டே இருங்க. அதை நான் எப்படி திருப்பி ரிட்டன் அனுப்புகிறேன்னு மட்டும் பாருங்கள், சரியா? அப்புறம் ஒன் மோர் திங்க்,
எங்கள் அத்தைக்கு ஒரு குழந்தை போதும்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க இல்லையா? என்னடி சொல்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணேன். அச்சோ அம்மா, வயசாயிடுச்சுல்லம்மா, அதான் அடிக்கடி உங்களுக்கு எல்லாம் மறந்துடுது. எங்கள் அத்தைக்கு ஒரு புள்ள போதும்னு ஸ்டாப் பண்ணதும் நீங்கள் தான் எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு ஓட விட்டதும் நீங்கள் தான் தெரியும். எனக்கு ராமுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, ராமுக்கு வாரிசே இல்லாமல் போகணும்னு நினச்சது நீங்கள் தான் எனக்கு தெரியும். போதுமா? இதெல்லாம் எப்படி தெரியும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோசிங்க, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் உள்ளே போகணும். ஏன்னா என் புருஷன் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. போய் அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ண வேணாம். ஏய், என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. எவ்வளோ அளவுன்னு அளந்து வைங்க. போயிட்டு வந்து கணக்கு எடுத்துக்கிறேன்னு. பாய். அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும். அது எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். இந்த ப்ளே பண்ணுற கேம்லாம் நீங்கள் என்னோட நிப்பாட்டிக்கோங்கன்னு. வெளியில் தெரிகிற மாதிரி மட்டும் பார்த்துக்காதீங்க. ஏன்னா வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை மட்டும் எல்லாம் வெளியில் தெரிய வந்தால் உங்கள் வீட்டுக்காரே உங்களை அடித்து துரத்திடுவார். அது அடுத்த விஷயம். அடுத்தது உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஏற்கனவே உங்களை வெறுத்துட்டாங்க சாருமதி சிஸ்டர் விஷயத்தில். இன்னும் இதுவும் தெரிய வந்தால் அவ்வளோதான், டோட்டல் ஃபேமிலியிலேருந்தே நீங்கள் காலி. அதனால் நான் யார்கிட்டையும் வெளியில் சொல்ல மாட்டேன். நீங்கள் தெரியாமல் பார்த்து கேமை ப்ளே பண்ணுங்கண்ணே. என்ன திமிரா வான் பண்ணுற? வார்னிங் தான். என்ன பண்ண முடியுமோ உங்களால் பண்ணிக்கோங்க. வட்டா? என்னாச்சு என் பிள்ளைக்கு? எதுக்கு இப்போ மடியில் படுத்து அழுதுட்டு கிடக்கு? நாளைக்கு நீ ஊருக்கு போறியா? ஆமாண்டம்மா, ஊருக்கு போகணும்ல. தம்பிக்கு ஸ்கூல் இருக்கு, அப்பா வேலைக்கு போகணும், இங்கே இருக்க முடியாதுல்ல. உங்களெல்லாம் விட்டு நான் பிறந்ததுலேருந்து இருந்ததே இல்லைல்லம்மா. சொந்தக்காரங்க வீடு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அங்கே போய் லீவுக்கு போகிறது அப்படின்னு இருந்திருப்பேன். நான் எதுக்குமே எங்கேயுமே போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் உங்கள் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்க போகிறோம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாரு சீதா, பொண்ணுனா இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் போய் ஆகணும். கல்யாணம் ஆகிட்டா இன்னொரு வீட்டுக்கு போகணும். இது எல்லாமே வாஸ்தவம் தானடா. அதுவும் ஒன்று நான் எங்கேயோ விட்டுட்டு போகிறேன். ஏன் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். தங்கமாக தாங்குவாங்கடா உன்னை. என்னதான் இருந்தாலும் உன்ன மாதிரி வரும் அம்மா. அம்மா, கல்யாணம் தான் முடிஞ்சிச்சுல, அக்காவை நம்ம கூட்டிட்டு போவேணாம்மா? யாராவன் கல்யாணம் முடிஞ்சா நம்ம கூட கூட்டிட்டு போவாங்களா? இங்கே தான்டா விட்டுட்டு போகணும். அப்போ அக்கா வராதா நம்ம கூட? பாருமா, தம்பியும் ஃபீல் பண்ணுறான். அதெல்லாம் முடியாது, நான் அக்கா விட்டுட்டு வர மாட்டேன். அக்கா நீயும் வாக்கா. தம்பி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அக்கா ஏற்கனவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதில் நீ வேற இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவன் மனசு கஷ்டப்படாதடா. தம்பியை பார்க்குற சக்தி கூட எனக்கு இல்லைம்மா. அவன் சின்ன பையன்மா, ஏன் கூட இருந்துட்டான். நான் இல்லாமல் எப்படிம்மா இருப்பான்? இங்கே பாரு சீதாம்மா, நான் இந்த வீட்டில் இருந்து என்னால் எங்கள் அண்ணனோட பாசத்தை அனுபவிக்க முடியல. நீ இங்கே இருந்து அவரோட பாசம் மொத்தமாக உனக்கு கிடைக்கணும். எங்கேயோ நான் உன்னை விட்டுட்டு போகலடா. எங்களை விட 10 மடங்கு 100 மடங்கு பாசத்தை எங்கள் அண்ணியும் அண்ணனும் உனக்கு தருவாங்க. அதுக்கு மேலே ராம் தம்பி, அவர் உன்னை தங்கமாக பார்த்துப்பாருடா. நான் இப்போ போயிட்டாலும் நாளைக்கு மறுநாள் நீனும் மாப்பிள்ளையும் அங்கே வரணுண்டா. மறு வீடு சம்பிரதாயம் இருக்குல்ல, அங்கே வருவ. அங்கேயும் இங்கேயுமா தாண்டா இருப்ப. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு எப்போ தோணுதோ சொல்லு, அம்மா வந்து பார்த்துட்டு போகிறேன். இல்லை உனக்கு அம்மாவை பார்க்கணுன்னா வா. யார் தடுக்க போகிறா? உன்னை போவாத வைக்காதான்னு சொல்கிற மாமியார் மாமனாரை உனக்கு கிடச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட புருஷனும் உனக்கு கிடச்சிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது சீதா. நான் பிறந்ததுலேருந்து வேறு யார் பாசமும் எனக்கு கிடைச்சது கிடையாது. அப்பா, நீ, தம்பி, இது மட்டும் தானம்மா நம்ம குடும்பம் நினச்சி வாழ்ந்துருக்கேன். வேறு எங்கேயுமே நான் போனதும் கிடையாது. யாரும் நம்மளுக்கு இருந்ததும் கிடையாது. அக்கம் பக்கத்தில் இந்த அத்தைங்கள்ட்டெல்லாம் பேசுவேன். அதுதான் எங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதையும் சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்குனது நீ தாம்மா. திடீர்னு உன்னை விட்டுட்டு எட்டால் இருக்க சொன்னேன். என்னால் எப்படிம்மா ஏற்றுக்க முடியும்? எனக்கு கல்யாணம் வரைக்கும் அது தோணவே இல்லைம்மா. நம்ம அத்தை வீடு, நீ இங்கே தான் இருப்ப அப்படின்ற இதில் இருந்துட்டம்மா. திடீர்னு நீ ஊருக்கு போகிறனாலும் என் மனசு ஏற்றுக்கல தெரியுமா? என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி ஆறுதல் சொல்லுவேனே தெரியலையே. கைக்குள்ளே வச்சுருந்துட்டேன். திடீர்னு இப்போ போகிறேன்னு சொன்னால் அது மனசு ஏற்றுக்கல. நம்ம அழுதாலும் புள்ள மனசு தாங்காது. அக்கா, என் நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே. என்ன அஞ்சுமா, புள்ள அழுதுகிட்டு இருக்குங்க, நீ அழுதுட்டு இருக்க? இல்லை நீ, நானும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் பார்த்தேன். முடியல நீ. அவளை கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேன். திடீர்னு விட்டுட்டு போகிறோன்னே அழுகுறா. அதுக்கு தான் சொல்கிறேன் அஞ்சுமா, நீ எங்கள் கூட இருந்துருன்னு சொன்னால் கேட்குறியா? தம்பி ஸ்கூலை வேணால் மாற்றிக்கலாம்.
அதெல்லாம் வேணாம். நீ என்னதான் பிறந்த வீடு வளர்ந்த வீடாக இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு சரி வராது. தம்பி படித்து கொஞ்சம் ஆளாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். நீ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. வீடு அவள் அழுதுட்டு போட்டும், அழுதாதான் மனசில் இருக்கிற பாரமும் குறையும். நம்ம அவளை சொல்லியும் ஒரு தப்பும் கிடையாது. இவ்வளோ நாள் உன் கைக்குள்ளே இருந்துட்டா, திடீர்னு உன்னை விட்டு இருக்க சொன்னால் வருத்தமாக தான் இருக்கும். பொழுது போயிடுச்சு, ராத்திரி ஆக போது. இந்த டைமில் புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளை வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ள. நீ வருத்தப்படாத அஞ்சுமா, நீ அழுதினா பிள்ளைங்களாம் அழுகுது பாரு. ஏந்து உள்ள வாங்க. என்னதான் சொந்த பந்தத்தில்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மா விட்ட பிரியும் போது ஒரு தனி சோகம் இருக்க தான் செய்யுது. நம்ம எவ்வளோ பார்த்துக்கிட்டாலும் அம்மா பாசத்துக்கு ஈடாகாது. அவள் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரட்டும், நம்ம இருந்தால் அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். என்ன ப்ரோ, கல்யாணம் முடிஞ்சோடனே லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஒரு சில ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை நான் தான் பார்த்தாகணும், அதனால தான். ஆமாம், நாங்கள் என்னதான் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஒர்க்குன்னு பெண்டிங் இருக்கும்ல, அதை நீங்கள் தானே பார்த்தாகணும், வேறு வழி இல்லையே. ஒரு சில ப்ராஜெக்ட்லலாம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, அதை தான் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். உன் பொண்டாட்டி வெளியில் அங்கே அவங்க அம்மா மடியில் படுத்து புரண்டு அழுதுகிட்டு இருக்கா. தண்ணி ஆறாக ஓடிக்கிட்டு கிடக்கு. ஆனால் நீ உள்ள ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்க பத்தியா? அங்கே நிற்கிறியா நீ? பார்த்தேன், நானும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பேசிக்காகவே பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட். திடீர்னு பெற்றவங்கள பிரிஞ்சு வர சொன்னால் வர முடியாதுல்ல, அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸை நம்ம நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவளால் எவ்வளோ அழுது தீர்க்க முடியுமோ தீர்த்துட்டு வரட்டும், அப்புறமா நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். ஓ அப்படி. நடுவில் நான் போனால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல சிஸ்டர், அதனால தான் அவள் ஃபீலிங்ஸ்க்கு நம்ம நடுவில் போகக்கூடாது. அவளால் அவங்க அம்மா கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும். சின்ன வயசுலேருந்து அவள் அங்கே இங்கேன்னு எங்கேயுமே போனது கிடையாது. அவளுக்கு அந்த ஃபேமிலி மட்டும்தான், ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா பிரிஞ்சு வரணும்னா கஷ்டம் தானே. என்ன தான் நாங்கள் அத்தை மாமா ஃபேமிலியாக இருந்தாலும் இப்போ தானே நாங்கள் அவளுக்கு இன்ட்ரோ ஆயிருக்கோம். கிட்டத்தட்ட இதுவும் அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி தான், சொந்தம் நம்ம பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் நாங்கள் இப்போ வேறு ஃபேமிலி தானே, அவளுக்குள்ளே நம்ம மிங்கிள் ஆக டைம் ஆகும் சிஸ்டர். ஆனால் 100% ஹஸ்பண்ட் யானின்னு பர்ஃபெக்டாக இருக்கப்போ. இருந்து தானே சிஸ்டர் ஆகணும். அப்புறம் சாருமதி சிஸ்டர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நான் தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயம், என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? ஆமாம் ப்ரோ, லீவ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நானும் உங்களை ஒன்றுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கல, நான் மட்டும் இருந்துட்டேன். சரி, அதான் நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கா? இருந்துட்டு போங்க சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் லீவ் உண்டு உங்களுக்கு. இல்லை, எனக்குமே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, அதான் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பெண்டிங் ஒர்க்கா? எனக்கு தெரியாமல் உங்களுக்கு என்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது? ஏன் உங்களுக்கு தெரியாமல் எனக்கு பெண்டிங் ஒர்க் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஏன்னா நான் கொஞ்ச நாள் எம்டிஆர் இல்லை இல்லையா, அதனால எனக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. மேபி அஜய்க்கு உங்களுக்கு தெரிஞ்சு வேணால் பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருக்கலாம். சிஸ்டர், கிடையாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், இனிமேலும் வரலாம், வராமலும் போகலாம். அது நம்ம கையில் தானே இருக்குது. ஆனால் ஃபேமிலியே அப்படி தான் இருக்கீங்கல்ல? எஸ், அஃப்கோர்ஸ். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்கள் போகணும் அப்படி தானே? ஆமாம், போகணும். சரி, கிளம்புங்க. ஆனால் ஒன்று சிஸ்டர், லீவ் எடுக்கிறதுக்கு தான் அவங்க எம்டியை தேடுவாங்க. கொடுத்த லீவை கேன்சல் பண்ணுறதுக்கு தேடுற ஒரே ஸ்டாஃப் நீங்கள் தான் என் ஆஃபீஸில். ப்ரோ, உண்மையாகவே எனக்கு பெண்டிங் ஒர்க் இருக்குது ப்ரோ. சிஸ்டர், ஏன் ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ண போகிறீங்க? நான் மட்டும் வேணாம் நான் சொல்ல போகிறேன். போய் ஒர்க் பண்ணால் எனக்கு தானே கெயின், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிளம்புங்க. சார்மே சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு மார்னிங் சீதாவோட அப்பா அம்மா கிளம்புறாங்க, அவங்க கூட கிளம்பிடுங்க. காரில் தான் போகிறாங்க, நீங்கள் அவங்க கூட போயிடுங்க. சரியா? பரவாயில்ல, நான் போய்ப்பேன். யாரும் பிக்கப் பண்ண வரமாட்டாங்க சிஸ்டர், நீங்களே போயிடுங்க. சரியா? யாரும் என்னை பிக்கப் பண்ண வர தேவையில்ல. வந்து எனக்கு போக தெரியாதா? வரும்போது ஏதோ வழி தெரியல, வந்துட்டேன். போகிறப்பையும் நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன்ப்பா. நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்கன்றது தான் எனக்கு நல்லா தெரியுமே. நீங்கள் ஏன் ஊருக்கு போகிறீங்கன்றது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தான் பெண்டிங் ஒர்க்கு. ப்ரோ, நீங்களாம் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாதுன்னு தான் சிஸ்டர் நானும் சொல்கிறேன். உங்களுக்காக 2 பேர் காத்துட்ருப்பாங்க, அதனால நீங்கள் போய் தான் ஆகணும். ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாதுன்றது எனக்கே தெரியும். யாரை வேணாலும் நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் என் காதில் பூ வைக்க முடியாது. சரியா? 2 பேரா? 2 பேர் நான் சொன்னேன். ம். ஆமாம்மா, 2 பேர் தான் சொல்லியிருப்பேன். அஜய் ஜான்சிலாம் நீங்கள் எல்லாமே ஒர்க் பண்ண போர் அடிக்குதுன்னாங்க. அவங்க 2 பேரும் தான் எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இவருக்கு தெரிஞ்சிருக்குமா? எனக்கு தெரியாமல் விட்டுருமா சிஸ்டர்?